விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் நம்மளால் எழுத முடியுமா? எழுதலாம் இல்லையா? 1 2 3 5 7 11 13 எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டு நம்ம வந்து 97 வரைக்கும் நம்மளால் எழுத முடியும். அப்போ த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர் அப் டு 100 வரைக்கும் நம்மளால் எழுத முடியுது இல்லையா? அப்போ இது வந்து என்ன தான் செட்டுன்னு சொல்லிடலாம். அடுத்து பாருங்கள், த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற ரிச் பீப்புள்ஸ் எல்லாத்தையும் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் எழுத முடியுமா? நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் பர்டிகுலராக நம்மக்கிட்ட சொல்லலாம். ஒரு ஃபஸ்ட்டு டாப் 10 மெம்பர்ஸ் எழுதுங்கன்னு சொன்னால் நம்மளால் எழுத முடியும். ரிச் பீப்புள் எல்லாரையும் காமனாக எழுத சொன்னால் நம்மளால் எழுத முடியாது. ஸோ நாட் அ செட். அடுத்து கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற ரிவர்ஸ் எழுத முடியும் இல்லையா? அப்போ செட்டில் இது வந்து செட். அடுத்து த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். நிறைய ஹாக்கி பிளேயர்ஸ் இருக்காங்க. குட் ஹாக்கி பிளேயர்ஸ்னு சொல்லி எல்லாரையுமே எழுதலாம். அதில் வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு இந்த டீமில் விளையாடுற மெம்பர்ஸில் குட் யார் அப்படின்னு எழுத சொன்னால் அதை எழுதலாம். இப்போ காமனாக நமக்கு குட் ஹாக்கி பிளேயர்ஸ்னு சொன்னால் நம்மளால் அதில் செட்டில் எழுத முடியாது. ஸோ நாட் அ செட் அப்படின்னு எழுதணும். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். லிஸ்ட் த லெட்டர்ஸ் ஆஃப் செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. இந்தியா. நம்ம ஃபர்ஸ்ட்டு இதுக்கு என்ன எப்படி எழுதணும்? ஏன்னு போட்டுக்கலாம். செட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணி கர்லி பேக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு ஐ ஃபஸ்ட் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு என் எழுதிட்டோம். டி எழுதியாச்சு. மறுபடியும் ஐ ரிப்பீட் ஆகுது. ஐ ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம் இல்லையா? அதனால் அதை எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட் லெட்டர் என்னது? ஏ எழுதிடலாம். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்னது? பேரலோகிராம். பேரலோகிராமுக்கும் அதே மாதிரியே செட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ. அடுத்து ஆர். ஏ ஆல்ரெடி எழுதிட்டோம் நம்ம, அதனால் அதை எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட்டு எல் எழுதியாச்சு. மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. எழுத வேண்டாம். நெக்ஸ்ட்டு இ. அடுத்து மறுபடியும் எல் ரிப்பீட் ஆகுது, எழுத வேண்டியதில்லை. ஓ எழுதணும். ஜி எழுதணும். நெக்ஸ்ட்டு ஆர் ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், ரிப்பீட் ஆகுது, அதை எழுத வேண்டாம். ஏயும் நம்ம எழுதிட்டோம், அது ரிப்பீட் ஆகும்போது எழுத வேண்டாம். அந்த லாஸ்ட் ஒன் இஸ் எம் எழுதியாச்சு. ஓகேவா? இதுதான் ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம செட் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எழுதுறது. அடுத்து மிஸ்ஸிபிக்கு பாருங்கள். ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு லெட்டர் எம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஐ எழுதிட்டோம். அடுத்து எஸ் 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, அதனால் ஒரு டைம் எழுதினா போதும். ஐ ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். மறுபடியும் 2 எஸ் இருக்குது, அதை ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், அதனால் அதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஐ ஏற்கனவே ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால் அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து பி எழுதிக்கலாம். மறுபடியும் பி ரிப்பீட் ஆகுது, எழுத வேண்டியதில்லை. ஐ ரிப்பீட் ஆகுது, அதுவும் எழுத வேண்டாம். அப்போ கர்லி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், அடுத்த லெட்டரில் ஃபஸ்ட்டு சி இருக்குது, சி எழுதிக்கலாம். இசட் எழுதிக்கலாம். இ எழுதிக்கலாம். மறுபடியும் சி ரிப்பீட் ஆகுது, எழுத வேண்டியதில்லை. ஹச் எழுதிக்கலாம். ஓ எழுதிக்கலாம். எஸ் ஆல்ரெடி எஸ் எழுதணும். அடுத்து எல் எழுதணும். ஓ ஆல்ரெடி எழுதிட்டோம் நம்ம, அதனால் அது ரிப்பீட் ஆகுது, எழுத வேண்டாம். பி எழுதணும். நெக்ஸ்ட்டு கே ஐ ஏ ஆல்ரெடி நம்ம எழுதிட்டதுனால அது ரிப்பீட் ஆகுது, அது எழுத தேவையில்லை. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் செட் ஏ. செட் ஆஃப் ஏ வந்து 0 3 5 8 கொடுத்துருக்காங்க. பிக்கு வந்து 2 4 6 10ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் சிக்கு வந்து 12 14 18 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸு ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு பார்க்கணும். இப்போ 18 அப்படிங்கிறது சி, இது வந்து என்னது? சி செட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சி செட் இது நமக்கு இதுதான் சி செட்டு. சியில் 18 இருக்கா? இருக்குது. அப்போ இது வந்து என்னது? ட்ரூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ செட் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துருக்காங்களா? ஏன்னா ஏயோட செட்டில் பார்க்க போகிறோம். ஏ செட்டில் 6 இருக்கா? இல்லை. இல்லை, கரெக்டு தானே? அவங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பிலாங்ஸ் டூன்னு கொடுக்கல, நாட் பிலாங்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஆன்சர் என்னது? ட்ரூ. இதை பார்க்கணுன்னா பிலாங்ஸ் கொடுத்துருக்காங்களா, நாட் பிலாங்ஸ் டூ கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள். சியில் வந்து 14 வந்து நாட் பிலாங்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 14 இருக்குது, அப்படி தானே? அப்போ இது என்னது? ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு பி செட் பார்க்கணும். அடுத்த ஃபோர்த் ஆப்ஷனில் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. பியில் 10 இருக்கான்னு பார்க்கணும். 10 இருக்கா? இருக்குது. 10 இஸ் பிலாங்ஸ் டு பி. அப்போ இது என்னது? ட்ரூ. நெக்ஸ்ட்டு அடுத்து பி செட்டை தான் பார்க்க போகிறோம். 5th ஒன்னுக்கு பி செட்டில் 5 பிலாங்ஸ் டு பின்னு சொல்லியிருக்காங்க. 5 இங்கே இருக்குதா? இல்லை. அப்போ இது என்ன தான்? ஃபால்ஸ். நெக்ஸ்ட் மறுபடியும் பி செட் தான் பார்க்க போகிறோம். 0 பிலாங்ஸ் டு பின்னு சொல்லியிருக்காங்க. 0 இங்கே இருக்கா? இங்கே இல்லை. அப்போ இதுவும் என்ன தான்? ஃபால்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று 3 பிலாங்ஸ் டு விச் செட். எந்த செட்டில் இருக்குது பாருங்கள். 3 எங்கே இருக்குது? ஏங்கிற செட்டில் தானே 3 இருக்குது. அப்போ இங்கே என்ன எழுதணும்? ஏன்னு எழுதணும்.
நெக்ஸ்ட் அடுத்து 14ங்கிறது எந்த செட்டில் இருக்குது? சிங்கிற செட்டில் தான் இருக்குது. அப்போ 14 பிலாங்ஸ் டு சின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? அடுத்து 18 எந்த செட்டில் பிலாங்ஸ் ஆகிருக்கு? சி செட்டில் தான் பிலாங் ஆகிருக்கு. ஆனால் இங்கே என்ன பியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 18 பிலையா இருக்குது, இங்கே இல்லை. இங்கே 18 வந்து சியில் இருக்குது. அப்போ 18 இஸ் நாட் பிலாங்ஸ் டு பின்னு வரும். ஓகேவா? அடுத்து 4 எங்கே பிலாங்ஸ் ஆகிருக்கு? பி செட்டில் தான் பிலாங் ஆகிருக்கு. அப்போ அது கரெக்டு தானே? அப்போ 4 பிலாங்ஸ் டு பின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4th one, represent the following set in roster formனு கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் 1 பாருங்கள். ஏயோட செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 20ன்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் 20 அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி பண்ணுவோம்? எல்லாமே ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ். ஈவன் அப்படின்னு சொன்னால் ஈவனோட நம்பர்ஸ் என்னெல்லாம் வரும்? 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதுலேயும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? லெஸ் தென் 20ன்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் 20 அப்படின்னா 20யை விட கம்மியாக இருக்கணும். ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும். அப்போ நம்ம எது வரைக்கும் நம்ம எழுதுவோம்? 18 வரைக்கும் எழுதுவோமா? இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அவங்க என்ன எழுத சொல்லியிருக்காங்க? நமக்கு கொஷினில் ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ளே அவங்க கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மில் உள்ள ஆன்சரை எழுதணும். 4th செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? பி ஈக்குவல் டு கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஒய் சர்ச் தட் ஒய் ஈக்குவல் டு 1/2n n belongs to capital N. n belongs to capital Nங்கிறது என்ன அப்படி எதை டினோட் பண்ணோம் அப்படின்னா நேச்சுரல் நம்பரை டினோட் பண்ணோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? n less than or equal to 5ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ n less than or equal to 5னா என்னோட வேல்யூ என்னெல்லாம் வரும்? 1, 2, 3, 4 வேல்யூஸ் வரும். 4, 5 இந்த இடத்துல வந்து கீழே இந்த லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5ஐயும் சேர்த்து தான் எழுதணும். இஃப் இன்கேஸ் n வந்து லெஸ் தென் 5 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன எழுதணும்? 1, 2, 3, 4 மட்டும்தான் எழுதுவோம். 5ஐ சேர்த்துக்க மாட்டோம். அதுவே கீழே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். இது ஈக்குவல்னு போட்டிருந்தாங்கன்னா இந்த நம்பரையும் சேர்த்து எழுதணும். அப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 1, 2, 3, 4, 5 வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் ஈக்குவல் டு 1, 2 × 1 n. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஒய் ஈக்குவல் டு 1/nக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? ஒய் ஈக்குவல் டு 1/2ன்னு வருமா ஆன்சரு? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். n ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 2ன்னு பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு 1/2 × nக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கிது? 1/2 × 2 4. சரியா? நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 1/2 × nக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 1/6ன்னு கிடைக்கும். திரும்ப மறுபடியும் என்னோட வேல்யூ 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 4ன்னு போட்டால் ஒய் ஈக்குவல் டு 1/2 × nக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கிது? ஒய் ஈக்குவல் டு 1/8ன்னு ஆன்சர் வரும். திரும்ப n ஈக்குவல் டு 5ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஒய் ஈக்குவல் டு 1/2 × 5. அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 1/10ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்மில் நமக்கு ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? என்னோட n ஈக்குவல் டு 1ன்னு போடும்போது ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிது? 1/2. நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது? 1/4. எனக்கு 3ஓட வேல்யூவில் 1/6. நெக்ஸ்ட்டு 1/8. நெக்ஸ்ட்டு 1/10. இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுதான் ரோஸ்டர் ஃபார்மோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கொஷின் பாருங்கள். 3rd கொஷின். c is equal to x belongs to x is a perfect cubeன்னு சொல்லியிருக்காங்க. cube 27 greater than x and less than 216 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது இப்போ பாருங்கள், சி சம்மில் என்ன சொல்கிறாங்க? நமக்கு கண்டிஷன் என்னது? எக்ஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் க்யூப். சரியா? 27 விட கிரேட்டராக இருக்கும், 216 விட லெஸ்ஸராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 27 less than x and greater than x and less than 216 சொல்கிறாங்க. அதை இப்படி போட்டுதான் என்ன மீனிங்னா, இந்த நம்பரில் இருந்து இந்த நம்பருக்கு வேற இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு மீனிங் வரும். சரியா? அப்போ நமக்கு க்யூபோட வேல்யூஸ் தெரியுமா? அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். 1 க்யூப் அப்படின்னா 1, 2 க்யூபுக்கு 8, 3 க்யூப் அப்படின்னா 27,
4 க்யூபுக்கு வந்து 64, 5 க்யூப் வந்து 125, 6 க்யூபுக்கு வந்து 216. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே கொஷினில், இந்த 27ங்கிற நம்பருக்கும் 216க்கும் மிடில் இருக்கிற நம்பர் தான் பர்ஃபெக்ட் க்யூப்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? நமக்கு எதெல்லாம் பர்ஃபெக்ட் க்யூப்பில் வரும்? 64ம் 125 அப்படிங்கிற 2 நம்பர் தான் பர்ஃபெக்ட் க்யூபாக நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 4ல் டி எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட்னா என்ன அர்த்தம்? இண்டீஜர்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? இசட்னா என்னது? இண்டீஜர் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? -5லேருந்து 2 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸாக எழுதணுமா? சரியா? இங்கே பாருங்கள், இப்போது நம்ம இண்டீஜர் ஸ்கேல் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த பக்கம் -1, -2, -3, -4, -5ன்னு இருக்குது. சரியா? இந்த பக்கம் 1, 2, 3, 4 இருக்குது. நம்ம கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? 4 ஆப்ஷன், ஃபோர்த் சப்டிவிஷனு டி எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் அப்படிங்கிறது இண்டீஜர் நம்பர்ஸை சொல்லும். -5லேருந்து 2 வரைக்கும் இங்கே வந்து வெறும் லெஸ் தென் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே லெஸ் தென் கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்க. இங்கே வெறும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல்ட்டு இருக்கா? அப்போ நம்பர் 2வையும் சேர்த்துக்கணும். ஸ்கேலில் பாருங்களேன், 2 எங்கே இருக்கும்? இங்கே வரும். கரெக்டாக? -5 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த நம்பரை தான் நம்ம எழுதணும். 2வையும் சேர்த்துக்கிறணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? -4, -3, -2, -1, 0, 1, 2 எழுதணும் இல்லையா? ஏன்னா நம்ம இங்கே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்னு சொன்னால் அந்த நம்பரை சேர்த்து எழுதணும். சரியா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 5th சம் பாருங்கள், ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கதை நீங்கள் என்ன பண்ணணுமா? செட் பில்டர் ஃபார்முக்கு மாற்றணும். செட் பில்டர் ஃபார்ம்னா எப்படி நம்ம மாற்றுவோம்? கொஷின்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். பில்டர் ஃபார்ம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னோம்? எக்ஸ் போட்டு கோலன், அதாவது சர்ச் தட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், பி த செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா ஹூ ஸ்கோர்ட் டபுள் செஞ்சுரிஸ் இன் 1 day இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பாருங்கள், பி என்ன சொல்லியிருந்தாங்க நமக்கு? இந்தியன் பிளேயரில் யார் வந்து டபுள் செஞ்சுரி 1 day இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் ப்ளே பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தானே ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு தானே கொஸ்டின் வரணும். ஸோ என்ன பண்ணுறோம்? எக்ஸ் போட்டு கோலன் வச்சுட்டு எக்ஸ் கோலன்னா இது வந்து என்ன சொன்னோம்? சர்ச் தட். இன்கேஸ் உங்களுக்கு இது வந்து இந்த ரெஃபரன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம வந்து செட் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை ஃபஸ்ட்டு போய் வேணால் பார்த்துட்டு வாங்க ரெஃபரன்ஸ்க்கு. எக்ஸு இந்த கோலனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? சர்ச் தட். எக்ஸ் இஸ் ஆன் இந்தியன் பிளேயர் ஹூ ஸ்கோர் டபுள் செஞ்சுரிஸ் இன் 1 day இன்டர்நேஷ்னல் மேட்ச். ஓகேவா? அடுத்து பாருங்கள், செகண்ட் கொஷின். சி இஸ் ஈக்குவல் டு, இந்த ப்ராக்கெட் வந்து கேர்லி ப்ராக்கெட்னு சொல்லுவோம். சரியா? கேர்லி ப்ராக்கெட் 1/2, 2/3, 3/4, எக்ஸெட்ரா அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படி தானே? இது எப்படிக்கு கீழே வந்து வந்திருக்கு நம்பர். அப்போ கீழே மேலே வந்து என்ன இருக்குது? 1, 2, 3 அப்படின்னு ஒரு நம்பர், எண்ணுங்கிற ஒரு நம்பர் வந்து அப்படியே ஆட் ஆகிட்டே போய்கிட்டே இருக்குது. கீழே எப்படி இருக்குது? மேலே இருக்கிற நம்பரை விட ஒரு நம்பர் கூட இருக்குது. அப்படி தானே? அப்போ மேலே இருக்கிற நம்பர் எண்ணாக இருக்கும், கீழே இருக்கிற நம்பர் n+1 இருக்கும் இல்லையா? அதுதான் இப்போ நம்ம எழுத போகிறோம். பாருங்கள், சி ஈக்குவல் டு எக்ஸு சர்ச் தட். எக்ஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா n/n+1. இந்த எண்ணுங்கிற நம்பர் எல்லாமே எங்கே தான் இருக்கும்? நேச்சுரல் நம்பர்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பர் 0லேருந்து ஆரம்பிக்கல, 0லேருந்து ஆரம்பிச்சுருந்தா அது ஹோல் நம்பர்னு எழுதியிருப்போம். இங்கே 0லேருந்து ஆரம்பிக்கல, அதனால இதை வந்து நம்ம நேச்சுரல் நம்பர்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், டி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த்ஸ் இந்த இயர். தமிழ் மந்த் இந்த இயர் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? எக்ஸ் சர்ச் தட். டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சர்ச் தட். எக்ஸ் இஸ் அ தமிழ் மந்த் இன் ஏ இயர். அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் இ கொஷின், அடுத்த 4th கொஷின் பாருங்கள். இ ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆட் ஹோல் நம்பர்ஸ் லெஸ் தென் 9ன்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் நம்பர்ஸில் எல்லாமே 9 விட கம்மியாக இருக்கிற மாதிரி எழுதணுமாமா. அப்படி கொடுத்துருக்க கொஷின் அப்படி எழுதலாம். எக்ஸு சர்ச் தட் எக்ஸ் இஸ் ஆன் ஆட் ஹோல் நம்பர் லெஸ் தென் 9 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 6th கொஷின், ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னால் நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் அப்படியே நமக்கு என்ன எப்படி எழுத முடியுமோ அதை நம்மளோட ஓன் வேர்ட்ஸில் ஒரு லைனாக எழுதுறது தான். ஓகேவா, சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதணும். P ஈக்குவல் டு கர்லி பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஜனவரி, ஜூன், ஜூலை 3 மந்த்துமே பாருங்கள் ஜேன்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்களா. அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம், த செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த்ஸ் ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜே அப்படின்னு சொல்லலாமா. அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, P equal to set of English months starting with letter J அப்படின்னு எழுதணும். ஓகேவா, அடுத்தது பாருங்கள் க்யூவில் எப்படி இருக்குது, 7, 11, 13, 17, 19 இதெல்லாம் பார்க்க ஆட் நம்பர் மாதிரி இருக்குது. அப்புறம் செக் பண்ணி பார்த்தோன்னா எப்படி இருக்குது, எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதலாம், தி செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் எந்த நம்பர் 2 நம்பருக்கு நடுவில் இருக்குது, 5ங்கிற ஒரு மிட் நம்பர் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரைம் நம்பர் என்னது 5, இதுக்கு அடுத்து உள்ள ப்ரைம் நம்பர் 31. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், பிட்வீன் 5 and 31 எழுதலாமா. Q is equal to set of prime numbers between 5 and 31 அப்படின்னு எழுதணும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். R equal to X such that X is a natural, X belongs to, இது என்னது belongs to அப்படின்னு சொல்லணும். இது ஓகேவா, belongs to natural numbers அப்படின்னு சொல்லுவாங்க. X less than 5, less than 5 அப்படின்னா இப்படி இது செட் நமக்கு தெரிஞ்சு போச்சு, நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே less than 5குள்ளே இருக்கிற நம்பர் தான் X அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஓகே எழுதிடலாமா, R equal to set of natural numbers less than 5 அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. S is equal to X such that X is a constant consonant. Fourth question பாருங்கள். S is equal to X such that X is a consonant in English alphabetனு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் அப்படின்னா எப்படி இருக்கும், எப்படி எழுதுவோம் இதை நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில், த செட் ஆஃப் இங்கிலீஷ் கான்சோனன்ட் லெட்டர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ், அவ்வளோதான். செட் ஆஃப் இங்கிலீஷ் கான்சோனன்ட் alphabets.